பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா, அந்த வாசல் உங்களுக்கானதான், அந்த வாசலை நீங்க உற்றே வீசிங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க. எனக்கு சரியா புரியலைங்க அப்படின்னா, திறந்த வாசல்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள், அது நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம வாழ்க்கையில முன்னேறத்துக்கு, நம்ம எழும்புறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கான சில காரியங்களை நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம இன்னமும் அதை பயன்படுத்தாமலே இருக்கோம். என்ன பண்றதுங்க, சம்பளம் 8000 ரூபாய் தான் தராங்க. 8000 ரூபாய் தந்தாலும் நீங்க அந்த வேலைக்கு போங்க, அந்த வேலையில இருந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏசப்பா கொடுப்பாருங்க. இந்த பையனை நான் ஏன் மேரேஜ் பண்ணிக்கணும், இந்த பொண்ணை நான் ஏன் மேரேஜ் பண்ணணும், எங்க சர்ச்சில் பாஸ்டர் சொல்லிட்டாரு, எங்க அம்மா அப்பா சொல்லிட்டான்னு பண்ணிக்கணுமா? இல்லங்க, ஆண்டவர் நிச்சயமா அவங்க உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு. குழந்தை பிறக்கலையே, அற்புதம் நடக்கலையே, எனக்கு கர்ப்பத்தின் கனி எப்ப நடக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஏசப்பா சொல்றாரு, திறந்த வாசல் வந்துடுச்சு, எல்லா தடைகளும் விலக போகுது, நீ விசுவாசத்தோட இருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு. உங்க அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் சீக்கிரத்துல திறக்க போதுங்க. ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்களா, அண்ணாள்னு ஒரு நபர் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை வேணுன்றதுக்காக அவங்க பிரேயர் பண்றாங்க. எப்படி பிரேயர் பண்ணாங்கன்னா, அழுது பிரேயர் பண்ணாங்களாமா. எங்க பிரேயர் பண்ணாங்க? ஆண்டவருடைய சமூகத்துல. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜபத்துல உறுதியா இருக்க பிள்ளையா இருக்கும்போது உங்க வாழ்க்கையில கூட உங்க அழுகைக்கு, உங்க கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவாருங்க. நீங்க எங்கேயும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏசப்பா உங்க கூட தான் இருக்காரு. திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக இருக்கு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்காங்க. இதே போல ஆவிக்கிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.